Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 4 Example 4.11 இந்த வீடியோல பார்க்கலாம். Next பாருங்க example 4.11 prove that tan sin inverse of x is equal to x divided by root of 1 minus x square and limit வந்து minus 1 is less than x that is less than 1. இந்த மொத்த டேர்மையும் நான் proof பண்ணோம். சொல்யூஷன்ல first நான் எப்பவும் போல if x equal to 0 ன்னு எடுக்கிறேன். first x equal to 0 substitute பண்ணானா ரெண்டு சைடுமே 0 வந்துரும். tan of sin inverse of 0 ன்னு எழுதிக்கலாமா? which is equal to x இருக்கிற இடத்துல 0 root of 1 minus 0 square 0 கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு டேர்மே 0 equal to 0 ன்னு மாறிடும். ஸோ இது வந்து ரெண்டு சைடு ஈக்குவல் டு 0 வந்தனால எக்ஸோட வேல்யூ 0லேருந்து வர்றது சாட்டிஸ்ஃபைட், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம லிமிட் எப்படி மாறும் பாருங்க, எக்ஸுக்கு 0 is less than x less than 1, இது நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? செகண்டில் என்ன எடுக்கிறேன்னா லெட் அண்ட் இது வந்து அசியூம் அப்படின்னு எழுதிக்கோங்க, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ சைன் இந்த சைடு வந்துட்டோம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு மாறுமா? அண்ட் தீட்டாவோட லிமிட் இப்போ எழுதிக்கலாம். இப்போ தீட்டாவோட லிமிட் எப்படி வரும்னா 0ல் இருந்து π/2 வரைக்கும் வரும். பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேர்ம் வச்சு நான் எப்படி எழுதலாம்னா tan theta is equal to x by root of 1 minus x squareன்னு எழுதலாமா? இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா tan into sin inverse of x, x இருக்கிற இடத்துல sin theta. இப்போ சைனும் sin inverse கேன்சல் ஆனால் tan theta. ஒரு சைடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்கு இல்லையா? லிமிட் என்ன எழுதலாம், 0 is less than theta less than π/2. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan of sin inverse of x is equal to x by root of 1 minus x square satisfy ஆயிடுச்சு. இது செகண்ட் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ எப்படி 0 to π/2 எடுத்தோமோ அதே மாதிரி அசியூம் எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கலாம். சேம் theta is equal to sin inverse x, sin இந்த சைடு வந்து sin theta is equal to x. ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான். இப்போ sin theta என்ன வேல்யூ வரணும், -π/2லேருந்து theta and less than 0, -π/2லேருந்து 0க்குள்ளே theta வேல்யூ வரணும். இப்போ sin theta is equal to xன்னு எடுத்துருக்கோமா, ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி பண்ணால் tan theta is equal to x divided by root of 1 minus x squareன்னு கிடைச்சிடுமா? இப்போ tan thetaக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், tan into sin inverse of x is equal to x divided by root of 1 minus x squareன்னு எழுதிக்கலாமா? அண்ட் இதை நம்பர் 3. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், இதோட லிமிட் இது, இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், இதோட லிமிட் இது, அண்ட் அசியூம் வச்சுட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1, 2 and 3 இந்த 3 ஃபங்க்ஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா tan of sin inverse of x is equal to x divided by 1 minus x square and limit தான் இப்போ மெயின், -1லேருந்து எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு எழுதணும். இதுக்கு தான் 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 0 தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ 0லேருந்து 1 வரைக்கும், அப்புறம் -1லேருந்து 1 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரம் த அபவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசெகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன், காஸ், அப்புறம் tan, இப்போ கொசெகனோடது பார்க்குறோம். சேம் ப்ரொசீஜர் தான், சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் லெட் y is equal to cosecant inverse of -1, cosecant inverse of -1. cosecant inverse inside வந்தால் cosecant y is equal to -1ன்னு மாறிடும். இப்போ கொசெகண்டில் -1 எப்போ வரும், அந்த டேப்லோ காலம் ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே போதும். கொசெகண்டில் -1 வந்து, அதாவது 1 வந்து π/2ல் வரும், கொசெகண்டில் 1ஓட வேல்யூ π/2ல் வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம்,
cosecant y is equal to minus cosecant of pi by 2. அடுத்த லைன்ல cosecant y is equal to cosecant minus pi by 2. டைரக்டா கூட minus pi by 2 ன்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போ இது வந்து cosecant லிமிட்ல வருதா பார்க்கணும். cosecantக்கும் sineக்கும் சேம் லிமிட் இல்லைங்களா? இட் இஸ் an element of minus pi by 2, pi by 2. என்ன இங்க டிஃபரன்ஸ்? 0 மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? 0 வரக்கூடாது. அது எக்ஸெப்ஷன். அதனால தான் ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதுறோம். ஸோ லிமிட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் cosecant கேன்சல் பண்ணிட்டோம். y is equal to minus pi by 2. லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? The principal value of cosecant inverse of minus 1 is equal to minus pi by 2. ஈஸியான சம் பாருங்க இல்லையா? அடுத்த கொஸ்டின், அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant inverse of minus 2. secant inverse of minus 2. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் let y is equal to secant inverse of minus 2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் secant inverse இந்த சைடு வந்து என்ன ஆகும்? secant y is equal to minus 2. இப்போ இதை நான் எப்படி மாத்துறேன்னா secantனா 1 by cos ஆ? secant வந்து 1 by cos மாத்திக்கலாம். இப்போ 1 by cos y plus equal to minus 2. இப்போ minus 2 கீழே வந்துட்டு cos y அந்த சைடு போட்டப்போ minus 1 by minus வந்து காமனாக எழுதிட்டேன், which is equal to cos y. இப்போ காஸோட லிமிட் என்ன நமக்கு தெரியும்? 0 to pi. இப்போ காஸில் 1 by 2 எப்போ வரும்? அதுதான் அடுத்தது. காஸில் 1 by 2 எப்போ வரும்? காஸ் டேபிளில் 1 by 2 எப்போ வரும்? by 3. pi by 3 தானே காஸ் 60 டிகிரி தான் 1 by 2. அப்போ எப்படி எழுதலாம்னா மைனஸ் இருக்கு. மைனஸ் காஸ் pi by 3 is equal to cos y. and இப்போ மைனஸ் வந்து இன்சைட் கொண்டு போயிடலாம். ஸோ சேம் லைன் இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு உள்ள மைனஸ் எழுதிக்கலாம். காஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து பை தான். பட் இங்கே pi by 3 இருக்கு. அதுவும் மைனஸ் pi by 3. தட் இஸ் நாட் அன் எலிமெண்ட். அப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணும். இதை சேஞ்ச் பண்ணால் தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ வரும்போது நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா காஸ் pi minus pi by 3 is equal to cos y. 3 1s are 3, 3 minus 1 2. So 2 pi by 3 ன்னு அடுத்த லைன் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் cos 2 pi by 3 is equal to cos y ன்னு எழுதிட்டு cos கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y ஓட வேல்யூ 2 pi by 3. இப்போ பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு எழுதிடலாமா? Principal value of secant inverse of minus 2 is 2 pi by 3. ஏன்னா இது காஸோட லிமிட்லேயும் வரும். இட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் 0 to pi. அதுவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்ல, இதோட லிமிட்டில் வரும். அதனால நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 4.13. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் secant inverse of minus 2 root 3 by 3. இந்த கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். சொல்யூஷனில் let y is equal to secant inverse minus 2 root 3 by 3. secant inverse inside கொண்டு வந்துடலாம். அப்போ secant y is equal to minus 2 root 3 divided by 3 வந்து நான் root 3 into root 3 எழுதிக்கிறேன். மாற்றி எழுதலாம்ல. ஸோ root 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெறும் secant y is equal to minus 2 by root 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ secantனா 1 by cos ஆல்ரெடி பார்த்துட்டோம். secant y நான் 1 by cos yன்னு எழுதுவேன். ஸோ நான் இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கிறேன். secant y cos yன்னு எழுதிட்டு இதை அப்படியே தலைகீழ எழுதிக்கலாம். எப்படி வந்ததுன்னு லாஸ்ட் சம்மே நான் சால்வ் பண்ணியிருந்தேன். cos y is equal to இப்போ காஸில் மைனஸ் root 3 by 2 எப்போ வரும்னா cos 60 டிகிரி. அப்போ மைனஸ் cos 60 டிகிரியோட வேல்யூ pi by 3ன்னு எழுதிக்கலாமா? இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். cos y is equal to cos minus pi by 3. இப்போ மைனஸ் pi by 3ன்றது காஸோட லிமிட் 0 to பைக்குள்ளே வராது. அப்போ இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ cos y is equal to cos pi minus pi by 3ன்னு எடுத்துக்கலாமா? pi minus pi by 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ cos y is equal to cos 3 pi minus 1 2 pi by 3.
இப்போ இது வந்து நம்ம லிமிட்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்? காஸ் கேன்சல் பண்ணிட்டா y இஸ் ஈக்குவல் டு π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2√3/3 வேல்யூ. 2π/3 எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.